வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியோடைய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி டேட் 19th ஜூலை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மூவ் நேற்று கொடுத்துருச்சு. எதிர்பார்த்தபடி 24,600 கால் ஆப்ஷன் வந்து அந்த 150 டார்கெட் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் 3 டேஸாக நான் வந்து எல்லா வீடியோஸும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பேஸ் பண்ணி, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பை சைட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துட்டேன். அதோட எக்ஸ்பைரி டார்கெட் 150+, அதனால் அது போயே ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் கீழே வர வர பையிலே இருக்க சொல்லியிருந்ததுக்கு ரீசன் வந்து அதுதான். ஏன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பைரியோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய ப்ரீமியமை கால்குலேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டோடைய டைரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்ஸ்க்காக தான் மார்க்கெட் ஓடுது. பட் மார்க்கெட் ஓடுறதுனால தான் ஆப்ஷன்ஸ் ஓடுது அப்படின்ற மாதிரி வெளியே தெரியும். நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து தலைகீழ தான் எப்போவுமே இருக்கும், நம்ப முடியாமல் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி ஃபஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. இந்த லெவலில் தான் வந்து இன்றைக்கான சிபிஆரும் மேட்ச் ஆகுது. நமக்கு சிபிஆர் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக வருது சிபிஆர். பட் சிபிஆரில் மிடில் திரும்புமா, மார்க்கெட் டாப்லேயே திரும்புமா அப்படின்றவங்களுக்கு மிடில் தான் இந்த லெவல் நமக்கு காட்டுது. சரிங்களா, மிடில்லேருந்து பாட்டம் வரைக்கும் காட்டுது. 1 ஹவரில் ஆர்டர் பிளாக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னவாக இருக்குது, இந்த ஃபுல் கேண்டில் அப்படியே வந்து ஆர்டர் பிளாக்காக தான் காட்டுது. சரிங்களா, டார்க் கேண்டில், அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் கேண்டில் வந்து நமக்கு என்னது ஆர்டர் பிளாக். 5 மினிட்ஸ் ஏதாவது லெவல் கிடைக்குதான்னு பார்த்தா 5 மினிட்ஸில் லெவல் வந்து ரொம்ப கீழே இருக்குது. அதனால் 5 மினிட்ஸ் இருக்குது. 3 மினிட்ல வேணால் பார்ப்போம். இப்போ ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து 15 மினிட்ஸ் 1 ஹவரோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ 24,600 150 150ன்னு சொல்லிட்டு இருந்தது. ஒரு வழியாக நல்லபடியாக ரீச் ஆகிடுச்சு. 150ல் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிச்சு. பட் இந்த மூவ் நான் எதிர்பார்க்கல. இது என் கால்குலேஷன்ஸில் வரலை. ஆக்சுவலாக 150 தான் என் டார்கெட்டில் இருந்தது. நான் எங்கேயோட வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறமும் மேலே போயிடுச்சு. இதனால தான் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி மார்க்கெட்டை சூஸ் பண்ணுவோம் நம்ம. இன்றைக்கி பெரிய லெவலில் எதுவும் அப்டேட்ஸ் இல்லை என்கிட்ட இருந்து. ஏன்னா அப்படின்னா, இன்றைக்கி தான் ப்ரீமியம் ஓப்பன் இல்லையா, ஸோ காஸ்ட் ஹெவியாக இருக்கும். இதில் வந்து நான் எந்த கால்குலேஷனும் போட முடியாது ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு. எப்படி ஸ்டாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 10 நாள் எதுவும் பண்ண மாட்டோமோ, 10ஆம் தேதியிலேருந்து எல்லா வேலையும் பார்ப்போமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ் எந்த எக்ஸ்பைரியாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடி 4 நாள் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு மண்டே எக்ஸ்பைரி ஆக போகிற ஸ்கிரிப்ட் வேணுன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வியூஸ் அதிகமாக போகும்போது தான் வந்து நமக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ வியூஸ் அதிகமாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸில் ஏதாவது கேளுங்க, டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, ரிப்ளை பண்ணுறோம். ஓகே. பேங்க் நிஃப்டி அதை பார்க்கணுன்னா அதுக்கும் வந்து பெரிய லெவலில் எதுவும் இல்லை. இதே தான், ஜஸ்ட் டிமாண்ட் மட்டும் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போயும் அதில். ஸோ இந்த இடத்துல வந்து டிமாண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து கீழே இருக்கிறது வந்து 15 மினிட்ஸ் டிமாண்ட். இந்த லெவலில் வந்து நம்ம பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா சிபிஆர் இங்கே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாக்டாக அங்கே தான் இருக்குது மார்க்கெட். ஆல்ரெடி அங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து ரிவர்சல் ஓப்பனிங்லேயே இங்கேருந்து ஒரு பை செட்டப் கிளம்புச்சு அப்படின்னா ஹை வரைக்கும் போகும். அதுதான் மினிமம் டார்கெட், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகிறத வந்து ட்ரைலிங் ஸ்டாப் நமக்கு காட்டும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டார்ஸ் போட்டு காட்டும்போது அப்படியே கொண்டு போவோம். இது ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்ப்போம். 52,700 கால் எடுப்போம். கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி தான். டார்கெட் போகும்போது இந்த மணிக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். 500 ரூபாயில் இருக்குது. இவ்வளோ பெரிய ஆப்ஷன் ப்ரீமியம் நல்லா ட்ரேடே எடுத்ததில்லை. அதனால தான் நான் வந்து பேங்க் நிஃப்டி இப்போ வந்து சூஸ் பண்ணுறதில்ல. எக்ஸ்பைரிக்கு நெருக்கத்தில் ஒரு நாளுக்கு முன்னாடி மட்டும்தான் இதில் ட்ரேடே பண்ண முடியும் என்னால். மற்றபடி நிஃப்டி நம்ம கால்குலேஷன்ஸில் அடங்கும். பட் இன்றைக்கி எப்போவுமே ஃப்ரைடே அப்போது நம்மளுக்கு ப்ரீ மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அதை பற்றின ஆப்ஷன் ப்ரீமியம் பற்றி நம்ம எதுவுமே பேச மாட்டோம். ஏன்னா அதை பற்றி என்னால் கால்குலேஷன் பண்ண முடியாது. சரிங்களா, மோஸ்ட்லி இன்றைக்கி ட்ரேடே எடுக்க மாட்டேன் நான். இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதுனா சென்செக்ஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி, நம்ம எக்ஸ்பைரி ட்ரேட் தான் அதிகமாக எடுப்போம். எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ட்ரேட் மட்டும் தான் எடுப்போம். சரிங்களா, அதேமாதிரி ஆப்ஷன்ஸுடைய கால்குலேட்டர்ஸ் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். ரெடி ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு.
இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பை இனிஷியேட் ஆகுதா செல் இனிஷியேட் ஆகுதா அப்படிங்கிறத டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போதைக்கு ரெண்டுமே டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. எப்படியும் 2-3 வீக்ஸ் ஆகிடும் இது ஒர்க் முடியறதுக்கு. பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். அதனால் நல்ல செட்டப் கிடைச்சா மட்டும் போங்க. லொக்கேஷனுக்கு வந்த உடனே போகாமல் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எப்போவுமே நம்ம சொல்கிறது எம்டபிள்யூ பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கன்றது தான். இங்கேயும் அதே தான். கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேமில் 3 மினிட்ஸ்லையோ இல்லை 5 மினிட்ஸ்லையோ டைவர்ஜன்ஸ் வித் எம்டபிள்யூ பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. லொக்கேஷன்ஸ் மட்டும் எக்ஸாக்டாக மார்க் பண்ணி இந்த லெவல் கொடுத்துருக்கேன். இந்த லெவலில் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சா ஓகே, நல்ல நல்ல விஷயம். தேங்க்யூ.